அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அதிரடிக்கு பெயர் போனவர். தன்னுடைய கருத்தை எந்தவித சமரசமும் இன்றி தைரியமாக வெளிப்படுத்துவதில் வல்லவர். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் சுபாஜி. சார், ஏன் கம்யூனிஸ்டும் விசிகாவும் திடீர்னு ஒரு குடைச்சலை கொடுக்கறாங்க தாவேகாவுக்கு? ஒருவேளை பாமக தாவேகா கூட ஒரு நெருக்கம் காட்டுதே, முதலமைச்சர் எல்லாமே நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்றாரே, அதனால பிரச்சனையா இருக்குமா? இல்ல, விசிகாக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆப்வியஸா அவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து திமுகல இருந்து வெளில வந்திருக்காங்க. வெளில வந்து விசிகேக்கு தாவேகாவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல ஒருவேளை கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இருக்கலாம். ஆனா விஜய் அப்படி யோசிக்கிறாரான்னு தெரியல. அவர் தானா கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்கான எல்லா வழியும் தனியா இந்த தூய சக்தி எல்லாம் இல்லை. எப்படிலாம் ப்ராப்பர் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்களோ அந்த நிலைமைக்கு அவங்களும் வந்திருக்காங்க. அது எப்படிலாம் பண்ணணும்ன்றத அவங்க பேக் ஒர்க்ல பண்றாங்க. ஒருவேளை இவர்களுடைய சப்போர்ட் தேவைப்படாதோ என்ற ஒரு நிலைமை வந்தா இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்ற ஒரு 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 பேக் ஆஃப் த மைண்ட் அதை பிளே பண்ணுதுன்றது தான் என்னோட பார்வையா இருக்கு சுபா. சார், ஸ்டாலின் என்னதான் தள்ளி நின்னாலும் நீங்க இல்லைன்னா இந்தி கூட்டணி INDA கூட்டணி நிறைவு பெறாது அப்படிங்கிற ரீதியில நம்ம ஜனநாயகத்துக்கு எதிரான போர்ல ஒன்னா இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்னு எப்படி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல தோத்ததற்கு பிறகு மம்தா காங்கிரஸ் அழைத்தார்களோ, அது மாதிரி இந்த முதல் INDA கூட்டணியில திமுகவினுடைய பங்களிப்ப இல்ல அப்படிங்கன்னே ராகுல் அவங்களை கூப்பிடுறாங்களோ ஸ்டாலின் அவர்களை. தள்ளி நிற்கும் ஸ்டாலின், நெருக்கம் காட்டும் ராகுலா? இல்ல, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் வந்துருச்சு காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும். அது அவ்வளோ எளிதா டிஎம்கே அதை அவங்க மறக்க மாட்டாங்க. அதனால அது என்ன அவங்க ட்ரை பண்ணாலும் இந்தி கூட்டணியில பாஜகவை இனிமே பகைச்சுக்கிறதுக்கு டிஎம்கே ரொம்ப மெனக்கிடாது. அதை எப்படியாவது அவங்க அதை பேட்சப் பண்ணதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால காங்கிரஸ்க்கு இந்த தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்துல ஆசை அவங்கள ஒரு லார்ஜர் பிக்சர்ல ஒரு டேமேஜ் அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க என்பதுதான் ஒரு பார்வை. ஸோ அந்த ஒரு கால்குலேட்டட் எரர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக இனிமே இந்திய அலையன்ஸ்ல இருப்பாங்களான்றது இல்ல நிச்சயமான ஒரு டவுட். அது அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க அங்க போய் சேர்வதற்கான வாய்ப்பை இப்பனால நிச்சயமா பார்க்க முடியலங்க சார். ஆனா திமுகவினுடைய உதவி அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? திமுகவோட காங்கிரஸ்க்கு திமுகவோட உதவின்றது ஒரு மாரல் உதவிதான், ஒரு மாரல் பேக்கிங் தான். ஏன்னா அவங்கதான் அதிகமான ஒரு 30 எம்பிக்களை வைத்த ஒரு பெரிய கட்சி திமுக. ஸோ இந்திய அலையன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு அப்புறம் திமுகன்ற ஒரு பெரிய கட்சின்ற ஒரு மாரல் சப்போர்ட் தான் அவங்களுக்கு. தவிர மிச்சபடி ஒன்றும் பெரிய அவங்களால இந்த நம்பர்ஸை வச்சு பிஜேபி ஒன்றும் காங்கிரஸ் அசைச்சிட முடியாது. இல்லை இந்திய அலையன்ஸே எல்லாரும் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு மாரல் பேக்கிங் அவங்களுக்கு. அதை நிச்சயமாக இழந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் என்பதுதான் என்னுடைய பார்வை. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட கட்சிகள் தங்களுடைய கோட்பாட்டுகளையும் விழுமியங்களையும் கடைபிடிப்பாங்களான்னு தெரியல இனி வரும் காலங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திராவிட கட்சிகளை குறித்து பேசும்போது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பெரிய கொள்கை? அவங்க என்ன கொள்கை அவங்க கடைபிடிச்சிட்டாங்க. அவங்க இதே திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து பணம் வாங்கலையா? இதே திராவிட கட்சிகளை இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை 10 வருஷமா சப்போர்ட் பண்ணலையா? அவர்கள் செய்த எல்லா தவறுகளுக்கும் உறுதுணையாக கூடவே இல்லையா? இவர்களுக்கான ஒரு 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 கிரெடிபிலிட்டி ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. இவங்க திமுகவை பத்தி அவங்க இனிமே சப்போர்ட் பண்ண அவங்க என்னைக்கும் அந்த கொள்கையை சப்போர்ட்டும் பண்ணதில்லை. அந்த திமுக அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுல இருந்ததும் இல்லை.
அந்த திமுகன்ற ஒரு 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 தீய சக்தி, திமுக என்ற ஒரு 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 சனாதன வெறுப்பு கட்சியை முழுக்க முழுக்க ஆதரிச்சுட்டு இப்ப என்னமோ இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் போலவும் இவர்கள் திமுகவை பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்லாதவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்கிட்ட இருந்து அதே திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கியவங்க அவனை மறந்துட வேண்டாம். சார், அதாவது அவர் என்ன சொல்றாரு, திமுக மட்டும் சொல்ல, திராவிட கட்சிகள்னு 2 பேரையுமே சொல்லிடுறாரு. அண்ணா திமுக, திமுக 2யுமே சொல்லிடுறாரு. குறிப்பா அந்த ஜாதிய படுகொலை மற்றும் ஜாதிய படுகொலைகள் மற்றும் ஆவண படுகொலைகளுக்கு எதிர்த்து இவங்க களத்துல போராடுறது இல்லங்கிறத பத்தி பேசும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு சார். தெரிஞ்ச விஷயம் தானேங்க. ஒரே ஒரு சமூகத்தை வைத்தே அரசியல் 50 ஆண்டு காலம் அரசியல் செய்தவர்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு தேர்தலுக்கு சீட்டு கொடுக்கும் திராவிட கட்சிகள் எங்க அவங்களுடைய கொள்கையை அவங்க வந்து பின்பற்றி இருக்காங்க. கொள்கையை பின்பற்றாதது தானே திராவிட கட்சி. இது தெரியாம இல்லையா? சின்ன குழந்தைகள் கூட தெரியும் திராவிட கட்சிகள் உண்மையாக அவர்களுடைய கொள்கையை பின்பற்றாங்களா இல்லையான்னு. சமூக நீதி என்று வாயால் பேசிவிட்டு அனைத்து அநீதியும் தானே செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த எல்லா திராவிட கட்சிகளுமே ஓரளவுக்கு அதிமுக கம்மியாக செய்யும். பிகாஸ் அது வந்து மேடம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அது ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததுனால. மிச்சபடி ஆணவ படுகொலைகளோ இந்த எல்லா விஷயமும் காலங்காலமா நடக்கிற விஷயம் தானே. இது என்ன பெரிய புதுசு? சோ அதனால திராவிட கட்சிகள் இப்படிதான் இருந்தது. ஜாதி பார்த்துதான் சீட்டு கொடுக்கும் திராவிட கட்சிகள். கொள்கை எங்க இருந்தது? கொள்கை இல்லாத கொள்கையை ஃபாலோ பண்ணாத கட்சிகளை தான் இவ்வளவு வருஷம் இந்த கம்யூனிஸ்டுகளும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் மறுத்துற வேணாம். கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எலியும் பூனையமாக இருந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸுக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்தா மட்டும் ஒன்றாக இணைந்து பேசுவது, இந்த மாதிரியான கபட நாடகம் கள்ள நாடகம்லாம் வந்து அரசியல்ல ஓரளவுக்கு மேல எடுபடாது. அதுவும் நீங்க தேசிய கட்சின்னு சொல்ற போது நீங்க எல்லா மாநிலத்திலையும் அதே பார்வையா பார்க்க வேணும். ஒருவர் காங்கிரஸ் செய்யும் தவறுகளை கம்யூனிஸ்டுகளும் செய்கிறது. மாநிலத்திற்கு மாநிலம் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு தேசிய நாடுன்னு வரும்போது ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கம்யூனிஸ்டுகளையும் எப்படி இப்ப கேரளால நிராகரித்தார்களோ இனிமேலும் நாட்டில் எங்கேயுமே கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது என்பதுல இந்த எலெக்ஷனோட முடிஞ்சது என்று நீங்க பொறுத்திருந்து பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சார், எப்பவுமே திமுகவுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. திமுகவினுடைய பொதுவாக திமுக சார்பாக ஊடகங்கள்ல நமக்கு எல்லா விஷயங்களையும் தரவங்க வந்து RS பாரதி அவர்கள். பேசினா சரி, பதில் கொடுத்தா எல்லாமே. அவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஒன்னும் தப்பு இல்லைங்க, திமுகவும் அதிமுகவும் வருங்காலங்கள்ல கூட்டணி அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆணித்தனமாவே சொல்லிட்டு போறாரு. நமக்கு அரசல் புரசலா இந்த விஷயங்கள் முன்னர் நடக்க வாய்ப்பு இருந்ததுன்னு தெரிஞ்சாலும் கூட இந்த இடைத்தேர்தல் தொடர்ந்து வரும் தேர்தல்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துல சாத்தியமா? அது ஒரு காலத்தின் கட்டாயம். நிச்சயமாக அது 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 வராம இருக்காதுன்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த ரீசெண்டா ஒரு வருட காலமாக அல்லது ஒரு 2 வருட காலமாக நிச்சயமாக திராவிட கட்சிகளுடைய முக்கியத்துவம் தமிழ்நாட்டுல கொஞ்சம் இறங்குமுகமாகவே தான் இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். 2 கட்சியும் சேர்ந்தும் 50% கீழே தான் தொட்டிருக்காங்க. ஸோ அதுல ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். 50% 2 கட்சியை சேர்த்தாலும் 50% வரல இன்னைக்கு. ஸோ 50% மக்கள் வந்து திராவிடத்திற்கு எதிர் சிந்தனையை கொண்டவர்களாகத்தான் இருக்காங்க. ஸோ வருங்காலங்கள்ல அந்த கூட்டணி அவர்கள் அமைத்ததற்கான ஒரு காலத்தின் கட்டாயம் வரலாம். இனிமே கூட்டணி அமையாதுன்னா அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க. எல்லா கட்சியிலையும் இந்தியால பல மாநிலத்துல எந்தெந்த கட்சிகள் சேராதுன்னு நினைத்தார்களோ அந்தந்த கட்சிகளும் சேர்ந்து அரசியல் செய்வதை பார்த்திருக்கிறோம். எலெக்ஷனை சந்தித்ததை பார்த்திருக்கிறோம். ஏன் சமாஜ்வாதி பார்ட்டியும் பிஎஸ்பியும் இந்த திமுக அதிமுக மாதிரிதான், அவங்க ஒண்ணு சேரலையா? ஏன் நம்ம பிடிபியும் பிஜேபியும் கொள்கைக்கு இருவரும் இரு துருவங்கள், ரெண்டு எதிர்முனை சிந்தனையும் சித்தாந்தத்தையும் வைத்த கட்சிகள். அவர்கள் இருவரும் சேர்ந்து காஷ்மீர்ல எலெக்ஷனை ஃபைட் பண்ணலையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது தமிழ்நாட்டுல அதிமுக திமுக அது ஒரு காலத்தின் கட்டாயம். அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ அந்த நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ இரு கட்சியில் இருப்பவர்களும் சரி, ஆனால் ஒரு நிலைமைன்னு வரும்போது அவர்கள் வேற வழியின்றி அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
சார் நம்ம ஒரு இடத்துல பாக்குறோம். திரும்ப ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி சொல்றாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அப்பவே சொன்னேன்ல. நம்ம வந்து ஆட்சியில வரதுக்கு, அதிகாரத்துல வரதுக்கான நேரம் நெருங்கி விட்டது. நம்ம சொல்றது தான் இனி வரும் காலங்கள்ல நடக்கும்னு சொல்றாரு. அ எத மனசுல வச்சு அப்படி சொல்றாரு? அவருக்கு ஆப்வியஸா அவருக்கு என்ன, அவர் நம்ம இதுதானே, அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு மறைப்பாரு. காட்டு மன்னார் கோவில்ல எதுக்கு நின்னாரு அவருக்கு தெரிஞ்சது. அவர் இப்ப சொன்னார் பாருங்க, ரீசெண்ட் அந்த எலெக்ஷன் முன்னாடி அதை சொல்லல. அந்த ம். காட்டுமன்னார் கோயில்ல நிப்பேன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு அது குழப்பத்தை உண்டாக்கும், அதை உண்டாக்கும், இதை உண்டாக்கும்னு. அது இப்ப ரீசெண்ட் எலெக்ஷன், இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு பாருங்க. நான் நின்னதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் வரும் என்பது என்னன்னு முன்கூட்டியே அறிவேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஆமா, ஆமா. எல்லாரும் அரசியல் செய்கிறார்கள். மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு புறம் ஒன்று பேசுகிறார்கள். அவர்களுக்கான அந்த நிச்சயமாக திராவிட கழகங்களால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரப்போவது இல்லை. இந்த வேலையும் திரு விஜய் அவர்கள் இந்த ஒரு 108 வாங்கினால ஒரு கம்பல்ஷன்ல அவர்களுக்கான ஒரு வேறு வழியின்றி அவர்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை இவரே வருங்காலங்கள்ல விஜயே தனியாக அவர்களுடைய 118 வின் பண்ணுவாரே ஆனால் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம். தலித் என்பவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம். விசிகே என்ற கட்சிக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா என்றால் அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாட்டு தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன். சார் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நெறைய பேர் தங்களை விடுவித்து அதிமுகவிலிருந்து விடுவித்து கொண்டு தாவேகால இணைய ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க வந்து இப்ப அதிமுகலேருந்து போய் தாவேகால இணையறாங்க. ஒரு புது கட்சி எப்படி ஆட்சி பண்ண போறாங்க? அவங்களுக்கு வருங்காலங்கள் என்னங்கிறதெல்லாம் தாண்டி எந்த மாரியான ஒரு பெரிய கட்சியிலேருந்து போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம போறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதிமுக இனி வரும் காலங்கள்ல ஒன்றுமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த மாரி தொடர்ந்து போறாங்களா வெளியில அதிமுகலேருந்து? இல்லைங்க, எனக்கு இதுல வந்து என்னன்னா, இதெல்லாம் போறவர்கள் எல்லாம் அரசியல் வியாபாரிகள். அவர்கள்லாம் வந்து கொள்கையை வைத்துக் கொள்வர்களே. நான் ஒரு வாதத்துக்கு சொல்லணும்னா, நான் நான் என்னால என் கனவில் கூட எந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட நான் வந்து வேறு சித்தாந்தத்திற்கு என்னுடைய சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக நான் போய் பேசுபவனோ இல்ல சேருபவனோ என்று என் மனசுல கூட வராது. அதிமுகவிலிருந்து போனவர்கள் கொள்கை இல்லாதவர்கள், அரசியலை ஒரு வியாபாரமாக பார்ப்பவர்கள், அரசியலில் வாய்ப்புகளை தேடி செல்பவர்கள், அரசியல் மூலமாக தங்களது லாபத்தை பார்ப்பதற்காக போகிறாங்களே தவிர இவர்கள்லாம் வந்து பெரிய கொள்கைவாதிகளோ இல்ல மக்கள் பணி செய்வதற்கு துடிப்பவர்களோ அல்ல. இவர்கள்லாம் முழுக்க முழுக்க அரசியலை வைத்து சுயநலத்திற்கும் சுயலாபத்திற்கும் ஒரு அதிகார அதிகார அது என்ன சொல்றது, அந்த ஒரு ஈர்ப்புக்கும் அதிகார வெறித்தனமான ஒரு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு போய்பவர்கள். வருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அதிமுகல இருந்து போகக்கூடியவர்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனை தோல்வி வந்தாலும் உன் கொள்கை எப்படி இருந்தா அந்த கட்சியை விட்டு போகக்கூடாது. எனக்கு இந்த ஒரு விதத்துல எனக்கு திமுகவில் இருக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்களை பல விதத்துல எனக்கு அவர் மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு கொள்கை முரண்பாடு இருந்தாலும் துரைமுருகன் சொல்வதை நான் நிச்சயமாக நினைவு கூறுவேன். கட்சி மாறுவது அம்மா அப்பாவை மாற்றுவதற்கு சமானம் என்பது. அது நிச்சயமாக அது வந்து அதை நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா திமுகல இருந்து அதிமுக போறத வந்து ஓரளவுக்கு நீங்க நிச்சயமாக இருந்துமே ஒரு ஆஃப் ஷூட் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வந்தது. இங்கிருந்து அங்கு போவதும் அங்கிருந்து இங்கு போவதும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு புதிதாக ஒரு கட்சி அது வந்து எல்லா பார்ட்ல இருந்தும் அங்கங்க ஒரு பார்ட் எடுத்து ஒரு ஆரம்பிச்ச ஒரு கட்சி அது வந்து அங்க போய் சேர்றது என்பது அரசியல் சுயநலம் தானே தவிர பெரிய கொள்கை எல்லாம் கிடையாது. சார் 2 திராவிட கட்சிகளும் இனிமே பாருங்கப்பா, நீங்க ஜெயிக்கவே முடியாது. விஜய் தான் எல்லாமே அப்படின்னு மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் அமைவதனாலோ என்னவோ, இங்க வந்து ஒரு 4த் பிளேயருக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கா சார்? ஒண்ணு, இனிமே இந்த இரு திராவிட கட்சிகளும் வராதுன்னு சொல்லக்கூடாதுங்க. யாருமே அது அந்த திராவிட கட்சிகளுக்கும் வந்து ஒரு பாடம். யாருமே இனி வரவே கூடாதுன்றது சொல்லவும் கூடாது. அதே மாதிரி
இதுல வந்து அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் நிரந்தர பகைவனும் நிச்சயமாக இல்லை. காலத்தின் கட்டாயம் எதை வேணாலும் நம்மளை மாற்றி செய்ய வைக்கும். நிச்சயமாக ஒண்ணு உறுதி, இனிமே தமிழ்நாட்டுல வந்து கூட்டாட்சி என்பதுல மாற்று கருத்து இல்லை. அது ஒரு ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு அங்கம். அம்பேத்கரை சும்மா வாயளவில் பேசிக்கொண்டு அம்பேத்கர் புஸ்தகத்தை ஃபேஷனுக்கு எடுத்துன்னு போறவங்க ஜனநாயகம்னு பார்த்தாங்கன்னா கூட்டாட்சியாகத்தான் இருக்க வேண்டும், வெறும் பெரிய கட்சி சிறிய கட்சி என்று இல்லாமல். அதை நான் நிச்சயமாக, அது ஒரு நிரந்தர விஷயம். எந்த கட்சியும் இனிமேல் ஆட்சிக்கு வராது என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இனிமே விஜய் தான் என்று சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ அந்தந்த சூழ்நிலை மாறும். மக்கள் காமராஜரை தூக்கி அடித்த மக்கள், கக்கனை தூக்கி அடித்த மக்கள், காமராஜருக்கு மேல் ஒரு தூய்மையான ஒரு சொன்னால் ஒருவர் கிட்டத்தட்ட தூய்மையானவர்கள் என்றல்ல, அப்படி பார்க்கப்பட்டால் அது திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை தவிர வேற யாரும் வந்து அந்த ஒரு மேக்னி, அந்த ஒரு ஹியூஜ் பர்சனாலிட்டியாக இல்லை. காமராஜரே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சவங்க. ஸோ அதனால யாரை வேணா எப்ப வேணா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதை வந்து எல்லாரும் புரிந்திருக்க வேண்டும். புரியாதவர்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஓகே சார், இப்ப இந்த ஃபோர்த் பிளேயர்னு நான் சொன்னேன், நீங்க என்ன எதுன்னு கேட்கவே இல்லையே சார். நீங்க சொல்றது திரு அண்ணாமலை அவர்களை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், சொல்லுங்க சார். நிச்சயமாங்க. எனக்கு எனக்கு தேசியம்னு பொறுத்தா எனக்கு பாரத பிரதமர் தான். தமிழ்நாடு என்று வந்தால் எனக்கு நிச்சயமாக அண்ணாமலை தான். எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் வந்து தலைவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் நிச்சயமாக சுயநலிவாதிகள். அவர்களால் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு எந்தவித ஒரு நல்லதும் நடக்க போவது இல்லை. அவர்கள் ஒரு தனிநபருடைய வெறுப்பு. நான் வந்து யாருக்காகவும் முதல்ல நான் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்குற நிலைமை அந்த லெவல்ல இல்லை, அல்ல சர்டிபிகேட் கொடுக்குற எண்ணமும் இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒருவருடைய தமிழ்நாட்டுல பாஜகவின் வளர்ச்சிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ட்ரிபியூட்டரை நாம் சரியாக கையாளவில்லை என்பதுல என்னுடைய மனம் தீர்க்கமாக இருக்கு. நான் வந்து அவரை தமிழ்நாட்டிலிருந்து கட்சியிலிருந்து எடுத்து அவர் விலகி சென்றது அவருக்கும் ஒரு விதத்தில் ஒரு பாதகம், மறுக்கவில்லை. ஆனால் பெரிய பாதகம் என்று வரும்போது அது நிச்சயமாக பாஜக என்பதுதான். அதை வந்து நீங்க நம்ம மறுக்க முடியாது. நம்ம சில பேருக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம். நம்ம இங்க விருப்பு வெறுப்பு இன்றி நாம் பேசுறோம். நமக்கு இவர் பிடிக்கும் இவர் பிடிக்காது அந்த விஷயம் இல்லை. ஆனால் தவறுகள் செய்வதை நாம் சும்மா பொறுத்து கொள்ள முடியாது. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த நிர்வாகிகள் அவர்கள் பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பெரிய கான்ட்ரிபியூட்டர்கள். தமிழ்நாட்டுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொன்றை ஆற்றி விட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய ஒரு தீர்க்கமான பார்வை. அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நம்ம மறுக்க வேணாம். அந்த ஃபோர்த் பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இக்னோர் பண்றது அரசியலுக்கு செய்யலாம், யதார்த்தத்திற்கு அது நடக்காத விஷயம் என்பது என்னுடைய பார்வை. சார், ஒரு இடத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, இது தெரிஞ்சிருந்தா நாங்க கூட முட்டி போட்டிருப்போம்ப்பா, கவுத்துட்டீங்களே அப்படிங்கிறாரு மக்களை பார்த்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்களுடைய நக்கல் நையாண்டித்தனத்திற்கான பரிசு தான். இந்து மதத்தை மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த ஓட்டு வங்கியை வைத்து இவ்வளவு ஆட்டம் ஆடினார்களோ அந்த ஓட்டு வங்கியும் அவங்களுக்கு கீழே நாளைக்கு இன்னும் நீங்க வேணா பாருங்க, இன்னும் அடுத்த எலெக்ஷன் வந்தவொடனே குங்கும விபூதி விட்டுன்னு முருகனுக்கு அரோகரான்னு போனாலும் போவாங்க இந்த திமுக. அதை வந்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நம்ம மட்டும் இன்னைக்கு சொல்லல. இதெல்லாம் வந்து இந்த நக்கல் நையாண்டித்தனத்திற்கு அவர்களுக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி பேசி கொண்டிருந்தால் எந்த மதத்தையும் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் வெறும் இந்து மதத்தை மட்டுமே நொந்து கொண்டிருந்தார்கள், பேசி கொண்டிருந்தார்கள். இனிமே அந்த சிறுபான்மை ஓட்டு போன உடனே உங்களுடைய வாக்கு வங்கி இழுத்து விட்டது. இதை பேசுபவர்கள் இன்னும் பேசி கொண்டிருக்கட்டும். திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வராமல் இருப்பதுதான் நல்லது என்பது என் பார்வை. இந்த கூவம் அதை சுத்தம் பண்ற பேக்கேஜ்னு வருஷம் பட்ஜெட்ல ஒரு பேக்கேஜ் போட்டாங்க திமுக. ஆனா இன்றைக்கு அதே கூவத்தையும் சுத்தம் பண்ண கிளம்பியிருக்காரு தாவேகாவினுடைய முதலமைச்சர். ஒரு பெரிய டீமை களமிறக்கிருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த சுத்தம் பண்ண பேக்கேஜ் என்ன சார் ஆச்சு?
வருஷம் போட்டீங்களே. வருஷம் போட்டது நமக்கு, நீங்க எல்லாம் பாவம் நம்பிட்டீங்க அது கூவத்தை சுத்தம் பண்றதுக்குன்றதுக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அவ்வளவு பெருசா சார் சுத்தம் பண்ற, ரொம்ப பெருசா சார் வருஷம் பேக்கேஜ் போடுற அளவு. அது கட்சி நிவாரண நிதிக்காக கூவத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா? அவர்கள் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்லி தங்களுடைய கட்சிக்கான நிதியை சேர்த்து கொண்டார்கள். இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இது சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்தும் அதை வைத்து பணம் பண்ண முடியும், அதை வைத்து தாம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு அவலமான நிலை இருக்குதே, அதை நம்ம மறுக்க முடியலையே. இந்த கூவத்துல திருப்பி இந்த கூவத்தை கிளீன் பண்ணுவேன்னு சொல்லி பணம் எடுப்பாங்க. எப்படி என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியாது, எதை கிளீன் பண்ண போறாங்கன்னு தெரியாது. முதல் தடவை என்பதால் வேறு வழியின்றி நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நம்புவோம் அவர்கள் செய்வார்கள் என்று. நடப்பதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இறுதியாக கமிங் பேக் டு அந்த அகைன் ஃபோர்த் பிளேயருக்கே நான் வந்துடுறேன் சார். அதாவது ஒரு இடத்துல சொன்னாரு, எனக்கு கட்சி பதவி வேண்டாம், நான் ஒரு காரியகர்த்தாவாக என்னுடைய கடமையை தொடருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நம்ம பார்த்திருக்கோம் அவருடைய உழைப்பு அலாதியானது. அது எந்த இடத்துலயுமே எந்த வார்த்தைகளால இல்ல, அதை நம்ம பேசக்கூட அதை குறைவா மதிப்பிட முடியாது. ஆனாலும் கூட இன்னும் அதே காரியகர்த்தாவாக தொடர்ந்து இருக்கலாமே. என்ன வருத்தம், ஏன் திடீர் இந்த இதுக்கு அவர் சொல்ற காரணம் மாதிரி எனக்கு ஒரு அரசியல்ல வேற விஷயம் இருந்தது நான் பார்த்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் ரீசனா இருக்குமா, இல்லைன்னா நிறைய மன வருத்தங்களை தாண்டி இந்த முடிவு எடுத்திருக்காரு நினைக்கிறீங்களா? இல்ல, பல விஷயம் நமக்கு தெரியாது. பல விஷயம் நமக்கு நிச்சயமாக தெரியாது. நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். ஆனா நிச்சயமாக ஒரு தோல்வி என்று வரும்போது அதை ஒரு லீடரா எடுத்துக்கிறது வேற, ஆனா தோல்வி வரும்போது ஒருத்தரை பிளேம் பண்றது வேற, வின் பண்ற போது மற்றவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது வேற. இப்ப நம்ம எப்பவுமே நம்ம காங்கிரஸை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க வின் பண்ணாலும் ராகுல் காந்தி, மேடம் சோனியா காந்திக்கு அந்த விக்டரி போய் சேரும். ஆனா யார் தோத்தாலும் அந்த மாநில நிர்வாகிகளோட தலை உருளும். நம்ம இதை ஏற்க மாட்டோம். அதே தமிழ்நாட்டுல மட்டும் அதே பார்வையை நம்ம ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் பாக்குறோம்? ஏன் தமிழ்நாட்டுல வின் பண்ணாததுக்கு காரணம் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்க்காம அதேன்னு ஒரு தனிநபருடைய தோல்வியா மட்டும் பார்க்கணும்? ஒருத்தரும் 7 வாட்டியும் 8 வாட்டியும் தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு போட்டி போட்டுட்டு ஒரு வாட்டியும் அதை வின் பண்ண முடியாம மத்தியத்துல அமைச்சராக இருந்தோம், மாநிலத்துல திருப்பி போட்டி போட்டு மாநிலத்தை 2 வாட்டியும் தோத்து திருப்பி மத்தியத்துல அமைச்சராகவே கண்டினியூ பண்றது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். கவர்னரா ஒரு 3 வருஷம் இருப்போம். அந்த ஒரு தொகுதியை ஒரு நிர்வாகி தான் வருங்காலத்துல அந்த எலெக்ஷன்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ணலாம், இதை நம்ம கேட்கலாம், இந்த இடத்த நம்ம கேட்கலான்னு தன்னுடைய உடம்பையும் உழைப்பையும் மனதையும் 3 வருஷம் ஒரு தொகுதியில போய் அந்த தொகுதியை நம்ம வளப்படுத்தி அதை இத பண்ணா, சடனா நான் கவர்னரா 3 வருஷம் உட்காருவேன், 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் டைரக்டா அந்த தொகுதியில நான் உட்காருவேன் உட்கார்றது சுயநலம் இல்லையா? இது பெரிய தியாகமா? எல்லாரும் தமிழ்நாடு பாஜகவை, நான் திருப்பியும் சொல்றேன் மேடம், எனக்கு தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஒருத்தர் மேல கூட எனக்கு ஒரு நன்மதிப்பு இல்லை. எனக்கு ஒன்னும் தேவையில்லை, எந்த கட்சியிலையும் எதுவும் எனக்கு தேவையில்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பிளேம் பண்ணி இவர்கள் என்னமோ இந்த தமிழ்நாட்டை பாஜகவை தூக்கி நிறுத்தி இவர்களால் தான் வின் பண்ண முடியும், இன்னொருத்தரால் நான் வின் பண்ணலன்னு சொல்வதே அப்பட்டமான பொய். அவர்கள் செய்யும் இந்த செயற்கை இந்த செய்கை மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அது அவர்கள் பேசிய பேச்சு ஃபெயிலியர் லீடர். நீங்க என்ன இன்னொருத்தரை நீங்க சொல்ற போது உங்க 3 விரல் உங்களுக்கு காட்டுது. நீங்க என்ன பெரிய விக்டரி லீடரா? நீங்க 7 வாட்டி தோத்தவங்க தானே. நீங்க 7 வாட்டி தோத்துட்டு இன்னொருத்தர் என்னமோ பார்த்து நீங்க இருந்த போது என்ன ஓட்டு சதவீதம், இன்னைக்கு வந்த போது என்ன ஓட்டு சதவீதம், இன்னைக்கு அண்ணாமலையை திட்டுபவர்கள் அவர்களுடைய பழைய வீடியோவை போய் அவங்களா போய் பார்க்கணும். எல்லாரும் போய் அரசியல் விமர்சகர்களும் சரி, இந்த செஃபாலஜிஸ்டும் சரி, இவர்கள் எல்லாம் அண்ணாமலையை 3 வருஷம் முன்னாடி என்ன பேசினாங்க, இப்ப என்ன பேசுறாங்கன்னு அவர்களே அந்த வீடியோவை பார்த்தா அவர்களுக்கே அது மனசு கூச்சமாக இருக்கும்.
உங்களுக்கு வேணுங்கிற போது ஒருத்தரை புகழ்ந்து வானலாவிய புகழ்ந்து தள்ளிட்டு உங்களுக்கு வேணாங்கிற போது அவர் ஒண்ணும் இல்லை இவர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். மக்கள் உங்களை எப்படி எடை போடுவாங்கன்றத பொறுத்து இருந்து பாருங்க. சரி, இப்போ நாங்க கூட அதேதான் சார் கேக்குறோம். இவரு இருக்கும் வரைக்கும் நீட்ட வந்து கடந்த 4 வருடங்கள்ல 36 வயசு 37 வயசுல அந்த கட்சியில வந்தார். வைஸ் பிரசிடென்ட் டு பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்து காரியகர்த்தாவாக சில நாட்கள் இருந்து இப்ப நான் அதுல இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் நீட்டை பார்த்த முறைக்கும் இப்போது அவர் நீட்டை பார்த்து சில சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்கும் ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஒரு சேஞ்ச் ஆங்கிறது எல்லோருக்குமே தோணதானே சார் செய்யும். இல்ல, என்னதான் இருந்தாலும் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் அந்த எல்லா கட்சி கொள்கையையும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த கட்சியில இருக்காருன்றது இல்ல. இன்னைக்கு நீங்க திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ 100% அங்க இருக்கக்கூடிய காரியகர்த்தாக்கள் எல்லாருமே அந்த கொள்கையை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா, அந்த பாலிசியை எல்லாத்தையும் அவர்கள் சொல்வது எல்லாமே ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ற மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நிச்சயமாக இருக்காது. ஆனால் கட்சி கட்டுப்பாடுன்னு வரும்போது ஆப்வியஸா அந்த கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைக்கும் எந்த நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடுக்காக அவர் இங்க அண்ணாமலையா இருக்கலாம், நாளைக்கு எக்ஸ் இருக்கலாம், ஒய் இருக்கலாம், அவர்கள் அப்போது பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். தனக்கு என்ற தனி சுதந்திரம் வரும்போது, தனக்கு என்ற அந்த கட்சி கோட்பாடுகள் அவர் மேல இல்லாத போது அவருடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அதனால அவர் இப்போ நிலைப்பாடை மாற்றுகிறார் என்பதுல பார்வை இல்ல. என்னுடைய பார்வை அதற்காக நீட் வேணாம்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீட் வேண்டாம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காருங்களா? சொல்லுங்க. இல்ல. அதுக்கான அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் பாலிசிலையும் என்னமோ லாங்குவேஜ் பாலிசிலையும் இம்ப்ளிமெண்டேஷனோட ஃபேஸை தான் அவருடைய சஜஷனா சொல்லியிருக்காரு. அந்த சஜஷன் அது உடனே ஒன்றும் பெரிய தவறுகள் இல்லை, தப்பு இல்லைங்க. சோ ஆகையனால இதுல எனக்கு என்னமோ அவர் கோல் போஸ்ட மாத்திட்டாரு, அவர் அப்படியே 360 திரும்பிட்டாரு என்ற பார்வை எனக்கு நிச்சயமாக இல்லை. எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருப்பார்கள், இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் இருந்து வெளியில் காங்கிரஸை திட்டுபவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, பிஜேபியிலிருந்து வெளியில போய் இன்னைக்கு பிஜேபியை திட்டுபவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இங்க அந்த மாதிரி பிஜேபி திட்டுறதோ எதுவும் இல்லாமல் ஓரிரு இஷ்யூக்களுக்கான தன்னுடைய பார்வையை சொல்லியிருக்காரு என்பதுதான் என்னுடைய பார்வை.